இல்லை, மழைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். இது வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நமக்கு டிபார்ட்மெண்ட் மூலமாக வரக்கூடிய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கி நம்ம மாவட்டத்தில் மழை வருதுன்னு சொன்னால் முன்கூட்டியே சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன். எய்தர் முதல் நாள் இரவே நீங்கள் வந்து இதுக்கான டிக்ளரேஷன் கொடுத்துருங்க. காலம்புற பிள்ளைங்க கிளம்பி வந்து பாதியில் திரும்பமாக இருக்கக்கூடாது. நான் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த ப்ரெடிக்ஷன்ஸே சம்டைம்ஸ் தப்பாகவும் போகுது. மழைன்னு சொல்லிட்டு திடீர்னு மழை வராமலே போயிடுது. ஸோ அந்த கலெக்டர் சார் நாங்கள் அதை பார்த்து நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் சார், யாரும் பாதிக்காத வண்ணம் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரே மாவட்டத்தில் ஒரு பகுதியில் மழை பெய்யுது, ஒரு பகுதியில் மழை பெய்யலன்னும் போது கலெக்டர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹெட் மாஸ்டர்ஸ், அங்கே இருக்கவங்க ஹெட் மாஸ்டர்ஸ் ஹெட் மினிஸ்டர்ஸ் அவங்களே அதை முடிவு செய்து கொள்ளலாம் என்ற விதத்தில் அதையும் அவர்கள் அறிவிக்கிறார். ஸோ அந்த குழப்பங்கள் வர இப்போ அது ப்ராப்பராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்போ நீங்கள் இப்போ சொன்ன இதே மாதிரி செய்தி எனக்கு உங்கள் மூலமாக வரல, பட் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வந்தபோது உடனடியாக எங்கள் செக்ரட்டரி நான் கேட்குறேன் சார், ஏற்கனவே பணம் நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு சார், அந்தந்த ஹெட்டுக்கு போகும்போது அது பிரித்து கொடுத்துருக்கு அந்த டைமில் தான் தவிர யாருக்கும் அந்த காலதாமதம் ஏற்படாது சார். புதிய அதுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நான் வந்து ஒரு விளக்கத்தில் சொல்லியிருக்கேன். என்னோட இரண்டாவது மகன் தமிழ் தான் பாடம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. எதனால் அவர் சொன்னாருங்கிறதுக்காக சொன்னார். 6ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடத்தை படித்துக் கொண்டிருந்தவர் 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லும்போது நான் சொன்னேன், தமிழ் மாதிரி வராது சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதுதான் அவர் சொல்லியிருப்பாரு, ஃப்ரெஞ்சு ரொம்ப டஃப் அப்படின்னு. இப்போ 8வது திருப்பி அவர் வந்து தமிழ் லாங்குவேஜ் அவங்க வந்துட்டாங்க. அவங்களோட தமிழ் டீச்சர் பேர் கூட சத்யா மேடம் தான். ஆனால் எதனால் சொன்னாருன்னு தெரியல. கேட்டபோது திடீர்னு மைக் நீட்டு கேட்கறாங்க, என்ன சொல்லுன்னு தெரியல, அதனால தான் அப்படி சொல்லிட்டுன்னு கூட சொன்னார். கவலைப்பட வேண்டாம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தமிழ் பாடத்தை தான் அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கை மாணவர்கள் வந்து ஆபத்தான முறையில் பயணம் செய்யறாங்க. இல்லைம்மா, ஏற்கனவே வந்து நாங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸாகவே நாங்கள் வந்து ரொம்பவே நாங்கள் அறிவுறுத்திருக்கோம். அது ஒவ்வொரு டீச்சர்ஸ் மூலமாக சொல்லியிருக்கோம், சிஓஸ் மீட்டிங்லேயும் சொல்லியிருக்கோம். பசங்க விளையாட்டுத்தனமாக இளங்கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி பஸ்ஸில் வந்து தொத்திக்கிட்டு வருதுலாம் பண்ணக்கூடாது. சில நேரம் நான் பஸ்ஸை நிறுத்தி நானே அட்வைஸ் தான் பண்ணியிருக்கிறேன். பட் அதே மீறி அந்த பிள்ளைகள் வரும்போது உள்ளபடியே அது எங்களுக்கு வந்து அது சங்கடமாக இருக்குது. இது வந்து நாட் ஓன்லி டீச்சர்ஸ் நாங்கள் அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் அவங்களுமே இது வந்து ஒரு